ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பன்னீர் குருமா பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வாசனையோட இந்த குருமா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடும் நமக்கு. இப்போ நான் இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் இருத்திட்டு இந்த வெஜிடபிள்ஸை மட்டும் நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மாதிரி மை போல் அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குருமா செஞ்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் முந்திரி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் முந்திரி இல்லை அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம், திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதோட ஏலக்காய் சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். பட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த குருமாவை செஞ்சிடலாம். இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம். பன்னீரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் இந்த குருமா செய்ய தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சீரகம் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம அரைத்து வைத்திருந்த இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இன்னும் பச்சை வாசனை இருந்தால் நம்ம அடுப்பில் நல்லா வதக்கணுன்னா எல்லாமே போயிடும். அதனால் நம்ம இப்போ இந்த விழுதை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வீட்டிலே தயார் செய்த கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கலாம். என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம அரைத்து வைத்திருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். கிரேவி பதத்துக்கு இருக்கணும். தேவையான அளவு தண்ணீர் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குருமாவை ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். சப்பாத்தி, பூரி, புல்கா, ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடியது. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். நமக்கு சுவையான பன்னீர் குருமா தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.